பல வருஷங்களுக்கு முன்னாடி பல நாட்களா பயங்கரமான மண் புயல் ஏற்பட்டதுனால மக்கள் எல்லாரும் வேற பகுதிக்கு போயிடலாம்னு முடிவு பண்ணி கிராமத்துல இருந்த சந்தன கருப்பசாமி சிலையை தூக்கிட்டு வாழ்றதுக்கு தகுதியான இடத்தை தேடி நடந்து வந்திருக்காங்க. நடந்து வரும்போது ரொம்ப இருட்டானதுனால ஓய்வு எடுத்துட்டு போயிடலாம்னு நினைச்ச மக்கள் எல்லாரும் கருப்பசாமி சிலையை இறக்கி வச்சுட்டு படுத்து தூங்கிட்டாங்களாம். அந்த நேரத்துல கருப்பசாமி சிலைக்கு காவலா சிலைக்கு பக்கத்திலே படுத்திருந்த ஒரு பெண் நள்ளிரவுல சலங்கை சத்தம் பயங்கரமா கேக்குறதையும் சந்தன வாசனை கமகமன்னு வரதையும் உணர்ந்திருக்காங்க. மறுநாள் அதிகாலையில எந்திரிச்ச மக்கள் எல்லாரும் நடக்க ஆரம்பிக்கலாம்னு முடிவு பண்ணி கருப்பசாமி சிலைய தூக்க முயற்சி பண்ணும்போது சிலையோ அசைக்கவே முடியலையும். அடுத்த நொடியே இரவு நேரத்துல சத்தத்தை கேட்ட அந்த பெண் இந்த இடம் சாமிக்கு ரொம்ப பிடிச்சதுனால சாமி இரவு நேரத்துல உலா வந்திருக்காங்க, அந்த சத்தம் தான் நமக்கு கேட்டிருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு இரவு நேரத்துல நடந்த விஷயத்த ஊர் மக்கள்கிட்ட சொல்லி சிலைய அங்கேயே வச்சு கோவில் கட்டி வழிபட்டதாக சொல்றாங்க. இந்த சாமியோட பேரு சந்தன கருப்பசாமி. திண்டுக்கல்ல இருக்க கோனூர்ல இந்த கோவில் இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.